நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, அம்பாளுடைய ஆசீர்வாதம் வாராகி வாழ வைப்பால் வாராகி. முக்கியமான ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு வருஷம், இப்போ நமக்கு புது வருஷம் பிறந்திருக்கு, சித்திரை வருஷம், பராபவ வருடம் தமிழ் வருஷம் பிறந்திருக்கு. இந்த தமிழ் வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது, அந்த ஃபண்டு க்ரைசிங் அது எப்படி இருக்க போகுது, அதாவது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க போதா, இல்லை ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது. நிறைய இன்வெஸ்டர்ஸ் கோல்டில் போட்டிருப்பாங்க, சில்வரில் போட்டிருப்பாங்க, ஷேரில் போட்டிருப்பாங்க, ஸ்டாக்கில் போட்டிருப்பாங்க, ட்ரேடிங்கில் போட்டிருப்பாங்க, இது போக பிஸ்னஸில் போட்டிருப்பாங்க. நிறைய பிஸ்னஸ் இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லேருந்து, டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து, ஹார்பர்லேருந்து, கண்ணுக்கு தெரியாமல் நிறைய இன்வெஸ்டிங் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 7-8 தான் நம்ம சொல்கிறோம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, அப்புறம் அந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட், சம்திங் 2-3 சொல்கிறோம். பட் நிறைய இன்வெஸ்டிங் இருக்குது. அது எல்லாமே இந்த வார் நடந்ததுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு கொலாப்ஸ் ஆகிப்போச்சு, தலைகீழாக மாறிவிட்டது, டோட்டலாக டேமேஜ் ஆகிப்போச்சு. பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம், தொழில் நிறுவனங்கள் எல்லாம் ஸ்தம்பிச்சு போய் நிற்குது, அப்படி ஸ்டக்காகி போய் நிற்குது. எனக்கு தெரிஞ்சு கிரக சூழ்நிலை அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளிங்காக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த என்னைக்கு இந்த வார் முடியும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இன்றைக்கி தேதி 8/4 ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த ஷூட் நடக்குது. நான் மார்ச் மாதம் ஷூட் நடக்கும்போதே சொன்னேன், என்னுடைய 2 பதிவுகளுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏப்ரல் மாதம் 14-16 தேதிக்குள் அல்லது 20ஆம் தேதிக்குள்ளே இந்த வார் முடிவடைஞ்சிரும், முடிவுக்கு வந்துடும், ரொம்ப நாள் நடக்காது அப்படின்னு சொன்னேன். இதை முன்கூட்டியே சொல்ல முடியுமா சார் அப்படின்னு கேட்டால், அதை சொல்கிறதுக்கு தானே ஜோசியம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நாம் இருக்கோம். அப்போ வார் வந்ததை சொன்னீங்களா சார் அப்படின்னாக்கா, அதுவும் சொல்லப்பட்டது நம்முடைய முன்னாடி பதிவில். ஓப்பனிங் போய் பாருங்கள். ஏன் நடந்ததுன்னா, சூரியன் எப்போ கும்பத்துக்கு வந்தாரோ, அதாவது மார்ச் மாதம் 14ஆம் தேதி, வாரம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்கள் பார்த்து, மேபி ஒரு 7 days பிஃபோர் ஆர் ஆஃப்டர் இருக்கும், அவ்வளோதான். அப்போது பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு வேர்ல்டு வைடு பொருளாதாரம், மக்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது, இன்வெஸ்டர்ஸ், மெயினாக இன்வெஸ்டருக்கு என்ன பதில் கிடைக்க போகுது, அவங்களுடைய ஃபண்டு ஃப்ளோ டிரான்சாக்ஷன் எப்படி இருக்க போகுது, ஜாப் வைஸ் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, கம்பெனி ஃபேக்ட்ரி வைஸ், ஆர்டர் வைஸ் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, மெயினாக அவங்களுடைய உலக பொருளாதாரம், மக்களுடைய தனி மனித பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம், பாருங்கள். ரிஷபராசி ராசிக்கு இந்த வருஷம் பிறந்தப்பவே, அதாவது சித்திரை 7ஆம் தேதி வாக்கில் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். நான் என்ன கேட்டிங்கனாக்கா, ரிஷபராசிக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026-2027 ஃபினான்ஷியல் இயர் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு சான்ஸ் எடுத்து பாருங்கள். இப்போது இதுவரையிலும் உங்களுடைய முதலீடுகள் எல்லாம் எங்கேயாவது போய் பிளாக்காக இருக்கலாம். போட்டது அப்படியே பிளாக்கானா, பிளாக் மீன்ஸ் அதை ஒன்றும் ரிட்டர்ன் எடுக்க முடியாது, இருக்கும், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லைன்னா இன்னொரு பக்கம் லாக் ஆகிருக்கும், பிளாக்கு வேறு லாக்கு வேறு. அதை பூட்டை எப்பயாவது ஒரு நாள் திறந்தால் எடுத்துக்கலாம். பிளாக்கு அடப்பு ஒன்றுமே பண்ண முடியாது. அது வம்பு, வழக்கு, தீர்ப்பு அதெல்லாம் வரணும். அப்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஒரு பக்கம் பிளாக் ஆகிருக்கும், இன்னொரு பக்கம் லாக் ஆகிருக்கும். இந்த லாக் ஆனது நிச்சயமாக இந்த மே மாதமே ரிலீஸ் ஆகிடும், கவலைப்படாதீங்க. நான் ஷேர் வாங்கும்போது இவ்வளோ இருந்தது, நான் வெள்ளி வாங்கும்போது இவ்வளோ இருந்தது, நான் 300 ரூபாய்க்கு வாங்கினேன் சார், 350 ரூபாய்க்கு வாங்கினேன், இப்போ 200 ரூபா கூட இல்லை. நிச்சயமாக உங்களுக்கு குரோத் வரும், போட்ட காசு கிடைச்சிரும், லாபம் கிடைக்கும். அப்போ இதை போல் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், கோல்டு மார்க்கெட்டாக இருக்கலாம், ட்ரேடிங்காக இருக்கலாம், அல்லது டெக்ஸ்டைலாக இருக்கலாம், மில்லாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம்,
இந்த உலக பொருளாதாரம் கச்சா எண்ணெயாக இருக்கலாம், இல்லை ஆயில் மார்க்கெட்டாக இருக்கலாம், முட்டை பண்ணைகளாக இருக்கலாம், கால்நடை பண்ணைகளாக இருக்கலாம், விவசாய பொருட்களாக இருக்கலாம். சார் இப்போது காய்கறி, வாழை இலை இதெல்லாம் கூட குறைஞ்சி போச்சு. ஏன்னா கேஸ் இல்லை, கேஸ் இல்லாதனால ஹோட்டல் இல்லாதனால காய்கறி விலை குறைஞ்சி போச்சு, வாழை இலை குறைஞ்சி போச்சு. அப்போ பாருங்கள், எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் நம்ம ஊரில் குப்புசாமிக்கும் ராமசாமிக்கும் முனுசாமிக்கும் பிரச்சனை மீன்ஸ் வாழ்வாதார ஜீவனம் நடத்துவதற்கான, வருமானம் நடத்துவதற்கான பிரச்சனை. அப்போ ஏழை விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற போது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் ஏமாத்துறோம். புரியுதுங்களா? ஒரு சின்ன சின்ன கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, கடை ஓப்பன் பண்ணவங்க, கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணவங்க, ரன் பண்ணக்கூடியவங்க, எத்தனை கம்பெனி நாம் பார்க்குறோம், நேரடியாக விசிட் பண்ணுறோம், ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுறோம் வாஸ்துக்காக. அப்போ போகும்போது நம்ம பார்க்குறோம், இல்லை சார் அந்த இடம் இப்போ ஒரு 1 வீக்காக நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம், இந்த வார் நடக்கிறதுனால அங்கே மெட்டீரியல் வரலை, ரா மெட்டீரியல் இல்லை, கேஸ் இல்லை, ஃபேக்ட்ரியில் சொல்கிறாங்க. அப்போ ரிஷப ராசி அன்பர்களே, இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026-27 ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு வருமானம் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாதம் கஷ்டமாக இருக்கும், ஏப்ரல் மே. இந்த 2 மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும். ஆனால் அது முடிஞ்ச உடனே சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைய போகுது, நல்லதொரு முறையில் உங்களுக்கு அமைய போகுது. பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும். இந்த வருஷம் முழுவதும், இந்த ஏப்ரலிலிருந்து அடுத்த மார்ச் வரையிலும். சார் இந்த ஃபினான்ஷியல் இயர்னு எதனால் சார் இப்போ நாங்கள் ஜனவரி டு டிசம்பர் தானே வைக்கணும், எதுக்கு சார் ஏப்ரல் டு மார்ச்னு வச்சாங்க? அதுதான் சார் நம்ம தமிழ் வருஷம், புரிஞ்சுக்கோங்க. நாமளா சார் வச்சது இங்கிலீஷ்காரன். ஏன் வச்சான்? பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு. ஏப்ரல் மாதம்தான் தமிழ் வருஷம் பிறக்குது, அது பங்குனி மாதம்தான் முடியுது. இந்த கிரக அமைப்பு நாம் ஒன்றும் செட் பண்ணல, இங்கிலீஷ்காரன் செட் பண்ணிட்டு போனான் ஃபினான்ஷியல் இயரை. புரியுதா? அப்போ எங்கே போனாலும் நம்ம ஜோசியம் தான் சார் ஜெயிக்கும், நம்ம தமிழ் பஞ்சாங்கம் தான் சார் ஜெயிக்கும். அப்போ ரிஷப ராசி என்பர்களே, பணங்காசு வருமானம் வந்து சேரும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வீண் போகாது, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நிம்மதியாக தூங்குங்க. தூக்கமே வரல சாமி, நிம்மதியாக தூங்குங்க. வருமானம் கை கொடுக்கும், வரவு செலவு அதிகரிக்கும், வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும். வேலை வாய்ப்புகள், கம்பெனி வந்து ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்குது, கவலைப்படாதீங்க, ஸ்டேபிள் ஆகிடும். போர் தான் முடிஞ்சு போச்சு, போர் தான் நிறுத்தத்துக்கு வந்துடுத்தே, நல்லதே நடக்கும். அப்போது உங்களுடைய ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் உங்கள் கம்பெனி, உங்களுடைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எப்படி இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் ரிஷப ராசி அன்பர்களே.